நீ அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல, இவ்வளவுதான் சம்பளம், அஜித்துக்கா இந்த நிலைமை? அஜித்குமார் நடித்த படம் குட் பேட் அக்லி 230 கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததாக கூறப்பட்டாலும் படத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்திற்கு 70 கோடி ரூபாய் நஷ்டத்தை கொடுத்தது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தியேட்டர் அதிபர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் இந்த படம் நல்ல லாபத்தையே கொடுத்தது. இதற்கிடையே இசைஞானி இளையராஜா தனது பாடல்களை இந்த படத்தில் பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த படத்தையே நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்திலிருந்து நீக்கிவிட்டனர். இதனால் குட் பேட் அக்லி படத்தின் தயாரிப்பாளருக்கு மேலும் 80 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த சூழலில் நடிகர் அஜித்குமார் நடிக்கும் AK-64 படம் வருகிற நவம்பர் மாதத்தில் படப்பிடிப்பு துவங்கும் என்று கூறப்படுகின்றது. தற்போது வெளிநாடுகளில் நடந்து வரும் கார் பந்தயங்களில் பிஸியாக இருக்கும் நடிகர் அஜித்குமார் அக்டோபர் மாத இறுதியில் தமிழ்நாட்டிற்கு திரும்புகிறார். அதன் பிறகு AK-64 படப்பிடிப்பு துவங்கும். இந்த படத்தையும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் செய்கிறார் என்பது உறுதியாகி உள்ளது. அனிருத் இசையமைக்கிறார். AK-64 படத்தை தயாரிக்க பல முன்னணி தயாரிப்பு நிறுவனங்கள் முன்வராத நிலையில் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இந்த படத்தை தயாரிக்க கமிட் ஆகி இருக்கிறார். சன் பிக்சர்ஸ், AGS என்டர்டைன்மெண்ட், சத்யஜோதி பிலிம்ஸ் என பல தயாரிப்பு நிறுவனங்கள் அஜித்குமார் படத்தை நிராகரிக்க முக்கிய காரணம் அஜித்குமார் 186 கோடி ரூபாய் சம்பளம் கேட்பதுதான். மேலும் இந்த படத்தின் மொத்த பட்ஜெட் 350 கோடி ரூபாய் என்றும் சொல்லப்படுகின்றது. இன்றைய சினிமா சூழலில் 350 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படம் எடுத்தால் திரும்ப அந்த தொகையை எடுக்க முடியுமா என்பதே பெரிய சந்தேகம்தான். ஏனெனில் முன்னணி நட்சத்திர நடிகர்களின் படங்களே தொடர்ந்து படுதோல்விகளை சந்திக்கின்றன. இதற்கிடையே விஜய் நடித்த வாரிசு இயக்குனர் சங்கர் இயக்கிய கேம் சேஞ்சர் போன்ற படங்களை தயாரித்தவர் தயாரிப்பாளர் தில்ராஜு. இவர் தெலுங்கு சினிமாவில் பிரபல தயாரிப்பாளர். சமீபத்தில் நடிகர் அஜித்குமாரின் மேனேஜர் சுரேஷ் சந்திராவை நேரில் அழைத்து தயாரிப்பாளர் தில்ராஜு பேசியிருக்கிறார். 1 மணி நேரத்திற்கும் மேல் அவர்களது சந்திப்பு நீடித்துள்ளது. அப்போது நடிகர் அஜித்குமாரை வைத்து ஒரு படம் தயாரிக்க விரும்புவதாக தில்ராஜு கூறியிருக்கிறார். மேலும் மலையாளத்தில் மார்கோ என்ற படத்தை இயக்கிய இயக்குனர் தன்னிடம் ஒரு கதை சொன்னதாகவும் அந்த கதையில் அஜித்குமார் நடித்தால் படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் சுரேஷ் சந்திராவிடம் அவர் பேசியிருக்கிறார். அப்போது படத்தின் பட்ஜெட், வியாபாரம் குறித்தும் ஆலோசனை செய்திருக்கின்றனர். எல்லாம் பேசி முடித்த பிறகு வியாபார ரீதியான கணக்குகளை போட்டு பார்த்திருக்கிறார்கள். அப்போது தயாரிப்பாளர் தில்ராஜு நடிகர் அஜித்குமாருக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம் தருகிறேன் என்று கூறியிருக்கிறார். அதை கேட்டு ஆடி போன சுரேஷ் சந்திரா சாரிடம் கலந்து பேசிவிட்டு சொல்கிறேன் என்று கூறிவிட்டு உடனடியாக அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார். AK-64 படத்திற்கு 125 கோடி ரூபாய் வரை சம்பளம் தருகிறோம் என்று பல தயாரிப்பு நிறுவனங்கள் சொன்ன போதே மறுத்தவர் அஜித்குமார். கண்டிப்பாக 100 கோடி ரூபாய் சம்பளத்தில் நடிக்க அவர் சம்மதிக்கவே மாட்டார். ஆனால் இவ்வளவு குறைவாக சம்பளம் தருவதாக தயாரிப்பாளர் தில்ராஜு பேசியது அஜித்குமார் ரசிகர்கள் மத்தியில் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.